வணக்கம். இன்றைக்கி ஆலிவ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்டில் ஃபெஸ்டிவலுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்றது தான் கான்செப்ட். அதுக்கு ஒரு ஃப்ளவர் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு பாயிண்ட் செட்டியா ஃப்ளவரை கான்செப்டாக எடுத்திருக்கேன். இது வந்து ஹேண்ட்மேட் பேப்பர். சார்ட் பேப்பர் இது ஸ்டேஷ்னரிஸில் கிடைக்கும். இந்த மாதிரி டெக்ஸ்சர் இருக்க மாதிரி, இல்லை நார்மல் சார்ட் பேப்பரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் கலர், க்ரீன் சார்ட் பேப்பர். இது ரெண்டுமே சார்ட் பேப்பர் திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பார்க்கிள்ஸ். இது கிட்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்பார்க்கிள்ஸ் தான். இதில் எல்லா கலர்ஸும் கிடைக்கும். இந்த கான்செப்ட் ரெட் க்ரீனுக்கு நான் கோல்டு யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா க்ளூ எடுத்துக்கோங்க. ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பேட்டர்ன் பற்றி பார்க்கலாம். சார்ட் பேப்பரில் நீங்கள் எப்படி கட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு 12 சென்டிமீட்டர்ஸ் 8 சென்டிமீட்டர்ஸ்க்கு ஒரு கார்ட் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேட்டர்ன் நம்ம இதுக்குள்ளே தான் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பெட்டல் ஷேப் பாருங்கள். ஒரு 50%க்கு நீங்கள் இப்படியே ஷேப் கொண்டு போயிட்டு, அதுக்கப்புறம் அந்த 50க்கு மேலே நீங்கள் கொஞ்சம் நேரோவாக கொண்டு போய் பாயிண்ட் பண்ணிடலாம். இப்போ கீழே பாருங்கள், ஒரு 1.5 inches விடுறேன். இந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க பேட்டர்ன். இது 12 சென்டிமீட்டர்ஸ் 8 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ளே நீங்கள் இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் பேட்டர்ன் 7 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டருக்கு ஒன்று ட்ரா பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வர்ற மாதிரி நான் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட் எதுக்கு சொல்கிறேன்னா, ஷார்ட் பேப்பர் அதில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செப்ரேட்டாக ட்ரா பண்ணிவிட்டு அதை இதில் வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், அதே ஷேப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தேர்ட் பேட்டர்ன் 5 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் இந்த லேயர்ஸ் வர்றதுக்காக நான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இது இந்த மாதிரி சின்ன பெட்டல் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ 9 சென்டிமீட்டருக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நீங்கள் சார்ட் பேப்பரில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ்க்கு க்ரீன் அண்ட் ரெட் தானே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பேட்டர்ன்ஸ், இப்போ இந்த சைஸ் சார்ட் பேப்பரை வச்சு நீங்கள் இந்த பேட்டர்ன்ஸ் போட்டுட்டீங்க. இப்போ இதை வச்சு நான் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த ரவுண்டு எப்போவுமே க்ரீனில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய சைஸ் பண்ணோம் இல்லையா, பெருசு 12 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டரில் கட் பண்ணிங்க இல்லையா, இதில் க்ரீனில் ஒரு 5 பீசஸ் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5. க்ரீனில் ஒரு 5 பீசஸ். அதுக்கப்புறமா ரெட்டில் ஒரு 5 பீசஸ். இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி மொத்தம் 10 பீசஸ் இதில் கட் பண்ணுறோம். க்ரீன் 5 ரெட் 5 இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த மீடியம் சைஸ் இருக்கு இல்லையா, அதில் ஒரு 5 1 2 3 4 5 இதில் ஒரு 5 பீசஸ் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஸ்மால் சைஸ் பண்ணோம் இல்லையா, இந்த ஸ்மால் சைஸில் ஒரு 5 பீசஸ் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஸ்பார்க்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு எல்லாத்துக்குமே ஸ்பார்க்கிள் பண்ணணும். க்ளூக்கு இந்த மாதிரி நாசில் சின்னதாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ சென்டரில் ஒரு லைன் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த வெயின்ஸ்க்கெல்லாம் சும்மா இப்படி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே போட்டுக்கோங்க. ஸ்பார்க்கிள்ஸ் இந்த மாதிரி நீங்கள் இதை தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு பெட்டலும் இந்த மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் வச்சு ரெடி ஆயிடும். இது மாதிரி நம்ம இப்போ கட் பண்ண ரெட் பெட்டல்ஸ் க்ரீன் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஸ்பார்க்கிள்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பெட்டல்ஸையும் நம்ம இந்த மாதிரி ஸ்பார்க்கிள் பண்ணி இப்போ ட்ரை பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா இங்கேருந்து ஒரு 2 inches கட் பண்ணிக்கோங்க. உங்கள் விரல் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 inchesக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கோங்க. க்ளூ யூஸ் பண்ணுறதுனாலும் நார்மல் க்ளூனாலும் நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி ஒட்டி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறதுக்காக நான் க்ளூ கன் யூஸ் பண்ணுறேன். க்ளூ கன் இல்லாதவங்க
இந்த க்ளூ ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த க்ளூ ஸ்டிக்கை யூஸ் பண்ணி க்ளூ கன் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்றது நான் ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது இங்கே பாருங்கள் ஒட்டியாச்சு. இப்போ பெட்டல் ஷேப் வந்துடுச்சு. இதே மாதிரி ஒவ்வொன்றையும் 2 இன்ச்சஸ்க்கு கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு இங்கே க்ளூ பண்ணிக்கோங்க. க்ளூ பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி இப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டல் ஷேப் வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா பெட்டல்ஸுமே ரெடி. க்ரீனில் 5, சேம் சைஸ் ரெட்டில் 5, மீடியம் சைஸில் 5, ஸ்மால் சைஸ் 5. இப்போ சென்டருக்கு நம்ம க்ரீன் கட் பண்ணியிருக்கோம். இப்போ க்ரீனுக்கு பேக் சைடில் நல்லா கவனிச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரீன் மட்டும் ஃப்ளவரோட பேக் சைடில் ஒட்டுறோம். பெட்டல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு ஒட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், க்ரீன் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டுறோம். ஃப்ரண்ட்டில் பார்க்க எப்படி இருக்கும். இது ரொம்ப ஈஸி தான். 5 பெட்டல்ஸ் இதுக்குள்ளே எப்படி வரும் அப்படின்ற மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்க வேண்டியது தான். நார்மலாக இந்த பாயிண்ட்செட்டியா ஃப்ளவர் வந்து கிறிஸ்மஸ் சீசனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் இப்போவே ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் மற்ற செலிப்ரேஷன்ஸ், தீபாவளி, பர்த்டே பார்ட்டிஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஷேப்ஸை மாற்றிட்டு கலர்ஸ் மாற்றிக்கலாம். இதே இந்த ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக 5 பெட்டல்ஸையும் நான் வந்து இந்த மாதிரி பேக் சைடில் ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் ரெட் பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இந்த ஃப்ரண்ட் சைடு ஒட்ட போகிறீங்க. இப்போ பாருங்கள், இதே சைஸில் நம்ம ரெட் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த 2 பெட்டலுக்கும் மிடில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிக் பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த 2 பெட்டலுக்கு மிடில் வச்சு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த 2 பெட்டலுக்கு நடுவில் இதே மாதிரி நம்ம 5 பெட்டல்ஸையும் உள்ளே வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். இப்போ நம்ம இந்த கட் கொடுத்துருக்கனால இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு உங்களுக்கு கரெக்டாக அந்த கர்வ் ஷேப்லேயே உங்களுக்கு வந்துடும். இப்போ மீடியம் சைஸ் பெட்டல்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இந்த 2 பெட்டல் கேப்பில் எல்லாம் நம்ம மீடியம் சைஸ் பெட்டல் வைக்க போகிறோம். உள்ளே கொண்டு வாங்க. ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும். இந்த மாதிரி வச்சாச்சு. இப்போ கடைசி லேயர் ஸ்மால் பெட்டல்ஸ் ரெடியாக இருக்குது. அதை சென்டர்லேருந்து கொண்டு வாங்க. சென்டர் உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இது ஏறக்குறைய ஒவ்வொரு பெட்டலையுமே ஓவர்லாப் பண்ணி வர மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ளவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சு. இப்போது பாயிண்ட்செட்டியா உங்களுக்கு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சென்டர் போலன் வந்து உங்கள்கிட்ட ரெடிமேட் போலன்ஸ் இருந்தால் அழகாக நீங்கள் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். போலன்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக வேணும்னா சார்ட் பேப்பரையே நீங்கள் வந்து குட்டி குட்டியாக ரோல் பண்ணி வச்சு அதில் ஸ்பார்க்கிள்ஸ் வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிப்ஸ் இருக்குது. இல்லை சிம்பிளாக பண்ணணுன்னா நம்ம க்ளூ இருக்கு இல்லையா, நம்ம க்ளூவையே சென்டரில் நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்பார்க்கிள்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்ல க்ளூ வந்து எவ்வளோ முடியுமோ நான் வந்து அவ்வளோ அப்ளை பண்ணுறேன். ஒரு டாட்டுக்கு நான் அப்ளை பண்ணுறேன். இப்போது க்ளூ வந்து நல்லாவே அப்ளை ஆகிருக்கு. ஒரு 5 to 10 ட்ராப்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ பாருங்கள், இது நான் ஒரு ட்ராப்க்கு சாம்பிள் காட்டுறேன். இப்போ இதை அப்படியே கொட்டிட்டோன்னா இங்கே பாருங்கள், அந்த டாட் வந்து நமக்கு ஃபில் ஆயிடுச்சு. இப்போ அதே மாதிரி
ஒரு 5 to 7 ட்ராப்ஸ் நீங்கள் வைக்கலாம். இப்போ நான் ஒரு 5 ட்ராப்ஸ் வச்சுருக்கேன். வச்சுட்டு இப்போ ஸ்பார்க்கிள்ஸ் ஃபுல்லாக போட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டாட்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். க்ளூ எவ்வளோ வேணால் ப்ரொஜெக்ஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். இது இன்னும் மேலே ப்ரொஜெக்ட் ஆகி வரணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போதே க்ளூ வந்து எக்ஸஸாக அப்ளை பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்த எக்ஸஸாக அப்ளை பண்ணியிருக்கேன். சார்ட் பேப்பரில் பால்ஸ் பண்ணி கூட நீங்கள் வச்சுட்டு அதில் ஸ்பார்க்கிள் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். இவ்வளோ க்ளூ கூட வேஸ்ட் பண்ணணுன்னு இல்லை. நான் இப்போ இது வீடியோக்காக உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக காட்டுறதுக்கு பண்ணி காட்டுறேன். சென்டர் வந்து உங்களோட சாய்ஸ், உங்களோட ஐடியாஸ் நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே ப்ரொஜெக்ஷன் தெரியுது. இப்போ இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் நீங்கள் இந்த சைஸில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இப்போ நான் வந்து உங்களுக்கு சென்டிமீட்டரில் சார்ட் சைஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, சேம் இன்ச்சஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெரிய சைஸ் ஃப்ளார்ஸ் வரும். இதே நீங்கள் சைஸஸ் மாற்றிட்டு ஒரு 2-3 ஃப்ளவர் பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியாஸ் நல்லா வந்துடும். ஏன்னா பெரிய சைஸ்க்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி பெட்டல்ஸை நீங்கள் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் பண்ணி வால் டெக்கரேஷன்ஸ், பர்த்டே பார்ட்டிஸ், ஃபங்க்ஷன்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம், ஓனாக பண்ணிக்கலாம். ஏன்னா இது மார்க்கெட்டில் ரொம்ப காஸ்ட்லி. பிக் சைஸ் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ஒரு 200 ரூபீக்கு மேலே தான் இருக்குது ஒரு பூ. இது நீங்கள் சீப்பாக 30-40 ரூபீலே நீங்கள் பண்ண முடியும். இதே மாதிரி பெரிய பெரிய ஃப்ளார்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபெஸ்டிவல்லாம் நீங்கள் அழகாக டெக்கரேட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுங்கள்.